கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் புதிய பேருந்து நிலையத்தில் அருகில் இருக்கின்ற கடை எண் 4831 மூடுவது சம்பந்தமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததை போல காலச்சந்தை அரசு தொடக்கப்பள்ளி 1947 செயல்பட்டு வருகிறது. அருகில் மருத்துவமனை, இரத்த பரிசோதனை நிலையங்கள், பேருந்து நிலையத்துக்கு மிகவும் குறுகலாக 5 மீட்டர் கூட இடைவெளி கிடையாது. குறுகிய தந்திலே இந்த டாஸ்மார்க் கடை இருக்கிறது. அதனால் இந்த கடையை உடனடியாக மூடப்பட வேண்டும். அது எங்கள் ஊர் மக்களின் தன்னெழுச்சியான போராட்டம் இது. அதனால் உடனடியாக இந்த கடை மூடப்பட வேண்டும். ஆடிக்கு இவருக்கு அக்கௌண்ட்டை வச்சுதான் ஆடிட்டும் பண்ணது. நீங்க இந்த 48-31 கடை நாகர்கோவில் கடையில காட்டி அனுப்பியிருக்கீங்க லிஸ்ட்ல. நீங்க மார்த்தாண்டம் கடை எங்கேன்னு தான் நாங்க கேட்போம். இந்த கடையை கூட்டுங்கன்னு கேட்டா சார் இந்த கடையை நாங்க லிஸ்ட்ல எடுத்துட்டோம்னு சொல்றீங்க. நாங்க எப்படி நம்புறது இந்த கடை நீங்க லிஸ்ட்ல எடுத்தீங்க கூட்டுங்கன்னு சொல்றோம். நாங்க டிஎம்ஐ குற்றம் செல்லவில்லை. மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்துதான் எங்களுடைய தன்னெழுச்சி போராட்டம். முன்னுதாரணமா கோயம்புத்தூர்ல கடை பூட்டி இருக்கு, திருச்சியில பூட்டி இருக்கு, 50க்கும் மேற்பட்ட கடைகள் பூட்டி இருக்கு. நீங்க மாவட்ட நிர்வாகம் முன்னுதாரணமா இந்த ஒரு கடையை பூட்டுது உங்களுக்கு என்னன்னு கேட்கலாம். நாங்க எங்க போராட்டம் இல்லை சார். ஊர் மக்கள் கொஞ்சம் காலமா தொல்லை அனுபவிச்சிருக்காங்க. ஊர் மக்கள் ஊர் மக்களுக்கான போராட்டம். இந்த கடையை லிஸ்ட்ல எடுக்கக்கூடாது. இந்த கடை லிஸ்ட்ல இல்லைன்னு நாங்க சொல்றோம். ஆமா, இந்த கடை நீங்க மாற்றம் இல்லை. எங்களுக்கு 18 கடை தான் தருது. எங்க டிஸ்ட்ரிக்ட் அது எங்க டிஸ்ட்ரிக்ட் இல்ல. அது அந்த கடையை இல்ல. அது மட்டும் போட்டுச்சு. இந்த கடையை எலிஜிபிள் எங்களுக்கு தான் சார். எங்க கடை இந்த கடைக்கு தான் எலிஜிபிள். சிஎம்ஆர் அதை நாங்க லெட்டர்ல முதல்ல கொடுத்துட்டோம். மெயில் கொடுத்த பிறகு நீங்க மாவட்ட மரியாதை நீங்க நேற்று நைட்டு லிஸ்ட போடுறீங்க. அதுல எங்க கடை கிடையாது. நாங்க சிஎம் கொடுத்தோம், ஆதவருக்கு நான் மதுலாக்கு கொடுத்துருக்கோம், ஏது லிஸ்ட்ல வருகும்னாலே கொடுத்தோம். நைட் அறிவிச்சு உடனே கொடுத்தோம் மெயில். இந்த கடையை நீங்க எடுக்கணும். அப்ப ஏன் எடுக்கல நீங்க? அதுக்கு நீங்க தாங்க விளக்கம் இதுதானே. மார்த்தாண்ட காவலில் இருக்க மதியப்பட்ட வழக்கத்தில் இந்த கடை கைது எத்தனை பேர் நீங்க கைது பண்ணீங்க? இதுல எத்தனை ஊர் இருக்கு? அப்ப இதுதானே எங்களுக்கு வாய்ப்பு. அப்ப நீங்க இதை பயன்படுத்தி இதை மூடி இருக்கணும். இல்ல சமூக நலன்ல அக்கறை இந்த நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணும் சார்? இந்த கடையை மூடி இருக்கணும். இல்ல அதுதான் கேட்பேன். இனி ஒரு சசி பெருமாள் இந்த நிர்வாகம் சந்திக்கப்படாது. நாங்க அதை தான் சொல்ல சார். உண்ணாமலை கடையில ஒரு சசி பெருமாள் இறந்தது போல இனி ஒரு இறப்பை இந்த நிர்வாகம் சந்திக்கப்படாது. மாவட்ட நிர்வாகத்தை கண்டிச்சுதான் ஆர்ப்பாட்டம். அருகில் உள்ள கடைக்கு பேருந்து நிலையம் அருகில் கடை இருக்கு. ஆனா அந்த கடைக்கு மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் 47-30 இந்த கடை கிடையாது. எங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சா உங்களுக்கு? அதனாலதான் ஆர்ப்பாட்டம். மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். தமிழக அரசை குறை சொல்லவில்லை. குமரி மாவட்ட நிர்வாகம் இதை அழகான முறையில் சரி செய்திருந்தால் நிச்சயமாக இந்த கடைகள் மூடப்படும். மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகே உள்ள 48-31 என்கின்ற 217 மதுக்கடைகளை மூடுவதற்காக உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த 217 கடை என்பது பேருந்து நிலையம் அருகே, ஆலயங்கள் அருகே, பள்ளிக்கூடங்கள் அருகே என்கின்ற மிக முக்கியமான ஸ்தாபனத்திற்கு அருகே உள்ள 217 கடைகளை மூடுவதற்காக அறிவிப்பு செய்து அதன்படி குமரி மாவட்டத்தில் 18 கடைகள்
மூடுவதற்கான உத்தரவில் உள்ளது. இந்த 48-31 கடை என்பது மார்த்தாண்டத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாரவிளை, மஞ்சாணி விளை, செக்குமூடு, சாத்தனாங்குடி, புளியமூடு, காமூரை, செக்கிட்ட விளை, ஆயிரம் விளை போன்ற குடியிருப்பு மக்கள் வாழுகின்ற இந்த பகுதி மட்டுமல்லாமல் இதன் அருகிலேயே கரிஸ்பேட்டை சென்று இருக்கின்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம் உள்ளது. இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போய் உள்ளார்கள். பேருந்து நிலையம் தொட்டுள்ளது. எனவே நிச்சயமாக இந்த 48-31 கடையை மூட வேண்டும். ஸ்கூல் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம் உள்ளது. இதை மூட வேண்டும். தன்னெழுச்சியாக இங்கே பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் கூடியுள்ளார்கள். மார்த்தாண்ட நகர வர்த்தக சங்கம், முத்திரை நகரசபை ஆகியோர்கள் ஆதரவாக உள்ளார்கள். நிச்சயமாக இந்த கடையை இப்போதே மூட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மூடாத பட்சத்தில் இதனை மூடாத பட்சத்தில் தொடர்ந்து இதில் போராட்டம் நடத்தி நாங்கள் நிரந்தரமாக இதை மூடுவதற்கான வழிகளை செய்வோம். ஒரு நெருக்கடியான பகுதி. முதலமைச்சர் சொன்ன கூற்றுப்படி அதனுடைய அந்த கூற்றின் அடிப்படையில் இது 100% இயல்பு. ஊர் மக்கள் சார்பாக தன்னெழுச்சி போராட்டம். இந்த கடையை மூடணும். முன்னுதாரணமாட்டு திருச்சியில் 50க்கும் மேற்பட்ட கடைகளை மூடியிருக்காங்க, கோயம்புத்தூர்ல மூடியிருக்காங்க. அது போல மாவட்டத்துக்கு முன்னுதாரணமா இந்த கடையை மூடணும். அதிகாரிகள் பேசுறாங்க, இல்ல சார் அட்ரஸ் மாறி போயிருக்காங்க. நான் என்ன கேட்பேன்னா, ஜீவனம் வாடகை பத்திரம் யாருக்க பேர்ல இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட் யாருக்க பேர்ல இருக்கு, மாசாண்டத்துல தானே இருக்கு. அப்ப நீங்க அந்த அட்ரஸ்க்கு தானே மாசாண்ட நிர்வாகம் பணம் அனுப்புது. அப்ப நீங்க இந்த அட்ரஸ் மாறி போட்டீங்கன்னா அது பொறுப்பற்ற தன்மை இல்லையாது. தமிழக முதல்வர் மகள் மகளிரை காக்கின்ற விதமாகவும் இளைய சமுதாய சீர்கேட்டு போவதை தடுக்கின்ற விதமாகவும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நல்லெண்ண அடிப்படையில் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார்கள். முன்மாதிரியாக திருச்சி மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. கோவை மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அங்கிருக்கின்ற மாவட்ட நிர்வாகம் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு அந்த கடைகளை மூடியிருக்கின்றது. இந்த கடையை மூடுவதற்கு அவ்வளவு முன்மாதிரிகளும் இருந்தும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியம் நோக்கினார். வேறு கடைகளை தேர்வு செய்துவிட்டு ஊருக்கு பகுதியில் இருக்கும் பகுதிக்கு முன்பாக இருக்கின்ற கடையை, மக்களுக்கு பெரும் இன்னல்களை விளைவிக்கின்ற கடையை, ஏகப்பட்ட வழக்குகள் மாசாண்ட காவல் நிலையத்தில் இருக்கின்ற கெட்ட கடையை ஏன் மாவட்ட நிர்வாகம் மூடவில்லை? ஊர் மக்களின் கண்களிச்சான போராட்டம் இது. மற்ற மாவட்டங்கள் முன்மாதிரியாக மூடியதை போல இந்த கடையை மூடினால் மட்டும்தான் நாங்கள் கலந்து செல்வோம். இந்த கடை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். எங்கள் கோரிக்கை. இளைய சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும். சிஎம் அறிவித்ததை போல, மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்ததை போல உடனடியாக இந்த கடையை மூடு. மாவட்ட நிர்வாகமே மக்களின் கோபத்திற்கு ஆளாகாதே. உடனடியாக கடையை மூடு. சரி, கிளம்புங்க. துறக்காது கடவுளுக்கு துறக்காது. பேசு. நாங்க உடனே
அது எப்படி சார் அட்ரஸ் மாறுச்சு? அண்ணா இருந்து வருது இந்த கடை நம்பர் என்ன சொன்னாங்கன்னா நான் அதை எடுக்க முடியாது. இந்த கடை தானே இருக்குது சார். நீங்க கோஸ்கோல இருக்கிற கடையை அந்த கடையை எடுக்க முடியல. இல்ல சார், எங்க ரிட்டர்ன்ல இருக்குது. ரிட்டர்ன்ல இருக்குது சார். ஒண்ணு மாநாட்டம் நாலு இந்த கடை நம்ம பதியம் பண்ண வழங்குது. எத்தனை வழக்கு? நான் அதை தான் சொல்றேன். எங்க ரிட்டர்ன்ல சார். நீங்க 300 கோயம்புத்தூர்ல 50 கடைக்கு மேல முடியாது, கோவையில முடியாது, திருச்சியில முடியாது. இந்த மாவட்டத்தில் இந்த ஊர் மக்கள், ஊர் பெரியவர்கள், சர்வகட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், மார்த்தாண்ட தற்பேரி சகோதரிகள் உட்பட வணிகர் சங்க நிர்வாகிகள், தம்பி கண்ணன், நகரத்துறை போன ஆணை தம்பி உட்பட பெரிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்துள்ளீர்கள். கடுமையான உணர்ச்சி கொந்தளிப்போடு பேர் உள்ளீர்கள். காவல்துறையுடனே வந்தார்கள். எல்லோருமே ஒரு சமரசமான ஒரு தீர்வுக்கான வேலை நடந்து வருகின்றது. இங்கே இந்த 48-31 மகன்களையே நிரந்தரமாக மூவோம் என்று மேலதிகாரிகள் சொன்ன தகவல் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாகத்தான் உள்ளது. இதை இன்னும் ஒரு நாள் முழுவதும் மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சாராய கடையினுடைய அந்த நிர்வாகி மேலாளர், இந்த கடையினுடைய மேலாளர் பொறுப்பு இந்த ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளைக்காக அவர்கள் தான் மனு கொடுத்து முயற்சி செய்தார்கள். எனவே அந்த ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளைக்கு எழுதி தருகின்றார்கள் இந்த கடையை மூடுவோம் என்று. எனவே தயவு செய்து உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தவர்கள் அமைதியாக இருந்து அந்த கடிதத்தை வாங்கி இங்கே நிரந்தரமான மூடுவதற்கான இதை எல்லோரும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி அமைதியாக இருக்குமாறு சமர்ப்பிக்கிறேன். அனுப்புனர் சந்திரராஜன், மேற்பார்வையாளர், கடையன் 4731 மாகாணம். தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை, காத்தான்குடி, நகர் மாகாணம். ஐயா, தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த கடையன் 4731 JS அஜோ காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலையம் அருகில் மார்த்தாண்டம் கடையை இன்று முதல் நிரந்தரமாக அரசின் உத்தரவுப்படி மூடுவதாகவும் இதன் மூலம் உறுதிமொழி மேலதிகாரி DM அறிவுறுத்தலின்படி இந்த உறுதிமொழியை வழங்குகின்றேன். இதனுடன் இணைந்துள்ள பாரம் இதன் பொருந்தும். இப்படிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய மார்த்தாண்டம் நகர மக்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி அனைவரையும் ஒருங்கிணைக்க இன்று காலையிலிருந்து முழுமையாக செயல்பட்ட கண்ணன் அவர்களுக்கும் அத்துடன் ஒத்துழைத்த விரைவு அவர்களுக்கும் 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 அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகே பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி சமூக அறக்கட்டளை சார்பில் போராட்டம் நடைபெற்றது. கடையை திறக்க விடாமல் திரளான பெண்கள் முற்றுகையிட்டதால் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் கடை நிரந்தரமாக மூடப்படும் என மேலாளர் தரப்பில் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கலைந்து சென்றனர்.